பிரைஸ் அல்லாட். ரகசியமாக வளரும் விதை உவமையை இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். இந்த உவமையை இயேசு மார்க் 4:26 23 வசனத்தில் கூறுகிறார். தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தின் விதையை விதைத்து இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராயத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாக கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறது காட்களை அனுப்புகிறான் என்றாரு. விவசாயிகள் விதைகளை விதைக்கிறார்கள், ஆனால் வளர்ச்சி தானாக கண்ணுக்கு தெரியாமல் நிகழ்கிறது. அதே போல தேவனுடைய ராஜ்யம் அவருடைய வல்லமையால் ரகசியமாக தவிர்க்க முடியாததாகவும் வளர்கிறது. தானாகவே என்பதற்காக கிரேக்க வார்த்தை ஆட்டோமேட்டோஸ் என்பதாகும். இதிலிருந்து தான் ஆட்டோமேட்டிக் என்கிற ஆங்கில வார்த்தை வந்தது. இது தேவனால் தொடக்கப்பட்ட வளர்ச்சி என்பதை குறிப்பிடுகிறது. முதலாவது, விவசாயிக்கு தெரியாத விதமாக விதை முளைக்கிறது. அதாவது தேவனுடைய ராஜ்யம் ரகசியமாக வளர்கிறது. அந்த வளர்ச்சி மனித கட்டுப்பாட்டை சார்ந்தது அல்ல. அது யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. மண்ணில் அமைதியாக வளரும் விதையை போல அது தேவனுடைய வல்லமையால் வளர்கிறது. இரண்டாவது, நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிர்களும் நிறைந்த தானியத்தின் பலனாக தருகிறது என்றால் தேவனுடைய ராஜ்யம் படிப்படியாக உருவாகிறது. விதையை போல மறைவானதாக இருந்து கண் காணக்கூடியதாகவும் சிறியதிலிருந்து முழுமையாகவும் வாக்குறுதியிலிருந்து நிறைவேற்றமாகவும் மாறுகிறது. மூன்றாவது, இறுதியாக தானியம் முதிர்ந்தவுடன் விவசாயி உடனடியாக அறுவடை செய்கிறார். இது நியாய தீர்ப்பையும் நிறைவேற்றத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. அதாவது தேவனுடைய ரகசிய வருகை காட்டுகிறது. விதைத்து தண்ணீர் பாய்ச்சும் ஒரு விவசாயி போல ஒரு பிரசங்கி கிறிஸ்துவை பிரசங்கித்து விசுவாசத்தின் அஸ்திபாரத்தை அமைத்து மேலதிகமாக போதனைகளால் ஆவிக்குரிய வளர்ச்சியை அதிகரிக்கலாம். ஆனால் தேவன் மட்டுமே வளர்ச்சியை கொடுக்கிறார். ஏனென்றால் ஒரு நபரின் ஆவிக்குள்ள வளர்ச்சியை நாம் கட்டாயப்படுத்த முடியாது. அதனால் தான் பவுல் இவ்வாறு சொன்னார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனை விளைய செய்தார் என்று. சிறிய மறைக்கப்பட்ட செயல்கள் கூட தேவனுடைய திட்டத்துடைய பெரிய அறுவடையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகவே விதைக்கும் காலத்தில் தேவனுடைய வார்த்தை விதைக்கும் காலத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு தேவன் பேதுருவை தரிசனத்தின் மூலம் கொண்டோலை வீட்டுக்கு சென்று அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னார். அவன் கீழ்ப்படிந்தான். அதன் மூலமாக சுவிசேஷம் புறஜாதி பிராந்தியத்திற்குள்ளாக பரவியது. இறுதி அறுவடை நாள் வரைக்கும் தேவனுடைய ராஜ்யம் தெய்வீக வல்லமையால் காணப்படாத மற்றும் தடுக்க முடியாத வழிகளில் வளர்கிறது. இந்த உவமை நமக்கு கற்பிக்கிறது. எனவே தேவனுடைய வார்த்தை உண்மையாக விதைப்பதும் அதன் வளர்ச்சிக்காகவும் அதன் நிறைவேற்றத்தின் நேரத்துக்காகவும் தேவன் நம்புவதே நமது வேலையாக இருக்கிறது. ஆமென்.